திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார்கள். செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுர மாவட்டத்தில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பரப்புரை ஈடுபட்டுள்ளார்கள். அந்த 2 மாவட்டங்களில் அடங்கியுள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கிறார். இது 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை. தொடர்ந்து நாம் முன்னர் பார்த்த மாதிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம் முடித்து, கடலூர் மாவட்டம் முடித்து, திருவண்ணாமலை மாவட்டம் முடித்து இன்று இங்கு தேர்தல் பரப்புரையை ஈடுபட்டு வருகிறார். 3ஆம் கட்ட முதல் கட்டம் முடிந்து 2ஆம் கட்டம் முடிந்து 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நாளை 4ஆம் கட்ட பரப்புரை நடைபெறும் என்பதையும் அறிவிப்பாக வெளியிட்டுள்ளார்கள். 4ஆம் கட்ட பரப்புரையுடைய தொடக்க நாள் நாளைக்கு. கடுமையான வெயில், சுட்டெரிக்கும் வெயில் இருந்த போதிலும் தமிழக மக்களுக்காக திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக வெயிலையும் பொருட்படுத்தாமல், இரவு பகல் பாராமல், கால நேரம் பாராமல் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். உழைப்பதற்கென்ற மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் அறிவித்த வேட்பாளர்களுடைய யார் என்பதை அடுத்தடுத்து காணொளிகளே பார்க்கலாம்.